உதயநிதி இன்னைக்கு பேசும்போது ரெய்டை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு. ரெய்டை கண்டு நான் பயந்துக்கிட்டேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது. தவறுதலா பத்திரிகையிலே போட்டிருந்தாங்க. உடனடியா நம்முடைய மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கள் அந்த பத்திரிகை மீது வழக்கு போட்டுக்கிறோம். அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம். பாரதிய ஜனதா அரசோடு ஒத்து போவீங்கன்னா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க. ரெய்டு எங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே 2011 காங்கிரஸோட கூட்டணி இருக்கின்ற பொழுது இவர் கூட்டணியில அங்க வைக்க மறுக்கின்ற பொழுது காங்கிரஸ் கேட்ட சீட்டை கொடுக்காத காரணத்தினால அங்க மாடியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மாடியில ரெய்டு நடக்குது. கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் திமுகவும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. அதே நேரத்தில் மேல மாடியில திமுகவுக்கு ரெய்டு நடக்குது. அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீங்க காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு 63 சீட்டு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே,